மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, சகோதரிகளே, இஷா தொழுகையை ஜமாத்தாக தொழுதுவிட்டு மகரிப் தொழுகையில் இருந்தே அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்துக் கொள்வதற்காக அல்லாஹுக்கு மிக விருப்பமான அவனது மாளிகையிலிருந்து நீங்கள் குடும்பம் சகிதம் இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக உங்களுடைய வேலை பளுகள், உங்களுடைய தேவைகள், காலங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் சூரத்துல் ஹுஜராத்தில் வலாக்கின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், சஹாபாக்களை பார்த்து ஒரு செய்தி சொல்கிறார். அல்லாஹ் அந்த நபித்தோழர்களுக்கு ஹப்பப ஈமான், இறை நம்பிக்கையை அல்லாஹ் விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அவருடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை அது சார்ந்த இபாதத்துக்களை அல்லாஹ் அழகுபடுத்தி காட்டினான். அப்படின்னா விருப்பத்துக்குரியதாக அல்லாஹ் காட்டியிருக்கிறார். நன்மையான காரியங்களில் கூடுதலாக ஈடுபடணும், தான் ஈடுபடணும், தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் ஈடுபடணும், அல்லாஹோடு நெருக்கமாக இருக்கணும். வகர்ரக இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு பாவத்தையும் குஃபுரையும் அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதாக நபித்தோழர்களை அல்லாஹ் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வசனம். அந்த ஈமானுடைய விருப்பத்தை, அந்த ஈமானுடைய அழகை நான் இப்போது பள்ளிவாசல்லே பார்க்குகிறேன். அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலும் அந்த ஈமானை அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த அழகும் அந்த விருப்பமும் தான் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பள்ளிவாசலில் சிறுபிள்ளைகளை கூட அழைத்து கொண்டு வந்து சுமாராக 2-3 மணித்தியாலங்கள் இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏராளமான மக்கள் அவருடைய உள்ளத்திலே ஈமானும் நல்லமல்களும் இருக்கும் பொழுது அதை விருப்பத்துக்குரியதாக அல்லாஹ் ஆக்காமல் பாவமான காரியங்களை மிக மிக விருப்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு மனோநிலையை அதிகமானவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார். அதிலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்த வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என கூறிக்கொண்டு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை உயிர்ப்பிப்போம் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரன் நியாஸ் சிராஜி அவர்கள் ரமலான் காலங்களில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் எவைகள் சுன்னாக்கள், எவைகள் பித்ஆக்கள், எவைகளில் நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும், எவைகளை நாம் விட்டு விலகி ஒதுங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு உரையை என்ன செய்தார், உங்கள் முன்னால் சமர்ப்பித்தார். என்னுடைய உரையில் அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தூதராக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறது என்பது அக்பரு நிஅமத். அல்லாஹ் நமக்கு செய்த நிஅமத்துக்களிலே மிகப்பெரிய ஒரு நிஅமத். ஆனால் நானும் நீங்களும் நிஅமத்துக்களை பொருளாதாரத்தில் பார்க்குகிறோம், பிள்ளைகளில் பார்க்குகிறோம், நம்முடைய சொத்துக்களில் பார்க்குகிறோம், அறிவு சார்ந்த பட்டங்கள் பதவிகளிலே பார்க்குகிறோம். ரசூலுல்லாவை ஒரு நிஅமத்தாக நானும் நீங்களும் பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கெல்லாம் எப்படி மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாவை மூமின்களுக்கு நிஅமத்தாக இருக்கிறார் என்பதை திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அவர் நமக்கெல்லாம் நிஅமத்தாக இருப்பதற்கு நமக்கு என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் அலசி பார்க்கும் போது அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் எந்த மனிதராலும் செய்ய முடியாது, உலகத்தில் என்னதான் தொழில்நுட்பங்களாக இருக்கட்டும்,
அறிவியல் முயற்சிகளாக இருக்கட்டும், விஞ்ஞானங்களாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய நடத்தையில், ஒரு மனிதனை மறுமைக்கு தயார்படுத்துவதில், ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு எடுத்துச் செல்வதில் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக செய்த அந்த தியாகங்களை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அது மிகப்பெரிய ஒரு நியமத்தாகத்தான் இருக்கின்றது. லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலன். அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் நியமத் செய்திருக்கிறான், அருள் புரிந்திருக்கிறான். அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான். அந்த தூதர் அவர்களில் இருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இறைவனுடைய வேத வசனங்களை அந்த தூதர் ஓதி காண்பிப்பார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அவர்களுக்கு வேதத்தை படிப்பித்துக் கொடுப்பார். வயுஸக்கீஹிம், அவர்களை அவர் தூய்மைப்படுத்துவார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவர் இல்லை என்றிருந்தால் இந்த இடத்தில் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அவர் இல்லை என்றிருந்தால் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்திருக்க முடியாது. அவர் இல்லை என்றிருந்தால் ஷிர்க் என்ற சகதியிலே நானும் நீங்களும் இருந்திருப்போம். அவர் இல்லை என்றிருந்தால் பித்அத் என்ற புதைகுடியிலே புதைந்திருப்போம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாவை நமக்கு தூதராக அனுப்பி எங்களை ரசூலுல்லாவுடைய ஒரு உம்மாவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதிலே மிகப்பெரிய நியமத் இருப்பதாக அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தொக்கி நிற்கிறார் என்பதை நானும் நீங்களும் உரசி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆகிர். யாரெல்லாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு விரும்புகிறாரோ, ரப்ப நாம சந்திக்கணும், ரப்போட பேசணும், ரப்பு என்னை தூய்மைப்படுத்தணும், ரப்பு எனக்கு வலது கரத்திலே பட்டோலை தரணும், ரப்பு எனக்கு சொல்லணும் என்ன தெரியுமா, நீ சுவர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடு என்று சொல்லணும். நீ சுவர்க்கத்துக்குள்ளே போகும் பொழுது மனைவியாக இருந்தால் புருஷனையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் ஆசை வைக்கிறீர்களா? அந்த ஆசையோடு தான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கின்றீர்களா? அப்படியாக இருந்தால் உங்களுக்கு இந்த உலகத்திலே யாரிடத்தில் முன்மாதிரி இருக்கின்றே தெரியுமா? ரசூலுல்லாவிடம் அழகிய முன்மாதிரிகள் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி, முகம்மது நபியை உங்களுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்களில் முதன்மையாராக நீங்க ஆக்கிக் கொள்ளுங்கள். முகம்மது நபியை பொருளாதாரத்தை தேடும் பொழுதெல்லாம் அவரை முதன்மையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். முகம்மது நபியை இந்த உலகத்தில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுடைய தலையை கொண்டு போய் தலானியை வைத்த நேரத்தில் இருந்து அதிகாலை கண்விழித்து அடுத்த நாள் திரும்பவும் உங்களுடைய தலையை கொண்டு போய் தலவணியில் வைக்கும் வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் எல்லா நிலைகளிலும் முகம்மது நபியை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான் என்றால், அவைகள்தான் நபிகளாரின் சுன்னாக்களாக கருதப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாக்கள் தெரிந்தவைகள் நிறைய இருக்கின்றது. அன்பாதவர்களே, நாம் எல்லாம் படித்தவைகள் அறிந்தவைகள் நிறையவே இருக்கின்றது அன்றாட வாழ்க்கையிலே. அவைகள் ஒரு புறத்திலே இபாதத் சார்ந்த சுன்னாக்களாக கருதப்படுகின்றன. ஆனாலும் கூட அவைகள் தெரிந்து விளங்கினாலும் கூட அவைகளை நானும் நீங்களும் செய்வதில் ஒரு விதமான ஒரு அசம்பந்தத்தனம், ஒரு விதமான ஒரு சோம்பல்தனம், ஒரு விதமான ஒரு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நானும் நீங்களும் தள்ளப்பட்டு பர்தோடு மாத்திரம் என்னையும் உங்களையும் இபாதத்துக்களில் சுருக்கிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். சொன்னால் சொல்லுவார்கள், சொன்னாதானே அது சுன்னாதானே, அது ஃபர்ல் இல்லையே, அது சுன்னாதானே என்று நானும் நீங்களும் அலட்சியப்படுத்துகிறோம். அன்பார்ந்தவர்களே,
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் அவருடைய சுன்னாக்களில், அவருடைய செயற்பாடுகளில், அவருடைய அங்கீகாரங்களில் அவர் சொன்னவைகளை நானும் நீங்களும் தேடி உரசி பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு சுன்னாக்களுக்கும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொல்லியிருப்பார்கள். அல்லது அந்த சுன்னாக்களை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ நடக்கின்றவர்களுக்கு அதை செய்து முடிக்கும் பொழுது என்ன பெனிஃபிட்டை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அடைந்து கொள்வார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் போனார்கள். ஆனால் சஹாபாக்கள் இது சுன்னாதான் என்று, இது சுன்னாதானே என்று அவர்கள் விடவில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாவை நேசித்தார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுதெல்லாம் அவரை விரும்பினார்கள். எந்த அளவுக்கு விரும்பினார்கள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒது செய்து விட்டால், ஒது செய்யும் பொழுது அந்த தண்ணீர் கீழே சிந்தும் பொழுது ரசூலுல்லாஹ்வின் மீது கொண்ட மஹப்பத், அன்பு, நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் பட்டு தெரிக்கின்ற, பட்டு விழுகின்ற தண்ணீர் துளிகள் என்னுடைய மேனியிலும் பட வேண்டும் என்று ஆதங்கப்பட்ட, ஆசைப்பட்ட நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்து அந்த தண்ணீர் கீழே சொட்டும் பொழுதெல்லாம் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா தாய்மார்களே? தங்களுடைய கரத்தை கீழே வைத்து விழுகின்ற தண்ணீரை எடுத்து ஒவ்வொரு நபித்தோழர்களும் தன்னுடைய முகத்திலும் கையிலும் தேய்த்துக் கொள்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாவை எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள். ஆனா நமக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பெருசா பெருமதியா வழங்கல. எங்களுடைய இடங்களை எல்லாம் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் வந்து நிறைப்பதை விட, ரசூலுல்லாஹ் வந்து அலங்கரிப்பதை விட, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த யூதர்களும் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சார பண்பாடுகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நிறைத்து நிறைத்து அலங்கரித்துக் கொண்டிருப்பதை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், லதத்தபி அன்ன சனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராயின். நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சுன்னாக்கள் நிறைய காணப்படுகின்றன. ஆனாலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு காலம் வரும், எனக்கு முன்னால் வாழ்ந்த அவர்களுடைய வழிமுறைகளை, கலாச்சாரங்களை, பண்பாடுகளை பின்பற்றுவார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் தூக்கி எறியப்பட்டு கிறிஸ்தவ யூத சமுதாயத்துடைய கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் அன்றாட வாழ்க்கையில், அன்றாட நிகழ்வுகளில் நுழையும் என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னார்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்தில் நுழைந்தால் சிறியதொரு ஓட்டை இருக்கும், அதற்குள்ளேதான் நுழையும். அவர்கள் கலாச்சாரம், பண்பாடு, உலகம் அதைத்தான் எதிர்பார்க்குகின்றது, அதற்குத்தான் கைதட்டுகிறார்கள். அதைத்தான் உலகத்திலே மீடியாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சமூகமயப்படுத்துகிறார்கள். அதை எடுத்து நடக்காவிட்டால் எங்களுக்கு மதிப்பு கிடையாது, கௌரவம் கிடையாது என்று ஒரு உடும்பு பந்துக்குள் தலையை அவர்கள் போட்டு பார்த்தால் என்னுடைய சமுதாயமும் அதற்குள்ளே தலையை போட்டு பார்ப்பார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தூக்கி எறியப்படுவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் யாரை சொல்கிறீர்கள்? கிறிஸ்தவ நசாராக்களையா நீங்கள் சொல்கிறீர்கள்? ஆமாப்பா, அவர்களை தவிர என்னுடைய சமுதாயம் உலகத்தில் யாரை பின்பற்றும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நீங்கள் இப்ப அண்மையில பாத்தீங்க அன்பார்ந்தவர்களே, மிஸ் யுனிவர்சல் வேர்ல்ட் உலக அழகிராணி போட்டி 2025-26 உலகத்தில்
அந்த அழகு ராணி போட்டியில 3ஆம் இடம் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒரு யுவதிக்கு கிடைத்திருக்கின்றது. எனக்கு கிடைத்தது அது எனக்கு கிடைத்தது கண்ணியமான ஆடை அணிந்திருந்தால் அது கிடைத்திருக்காது. ஹிஜாப் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக கொடுத்திருக்கின்ற அந்த ஹிஜாப் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை நபித்தோடிகள் எல்லாம் அணிந்தது. தன்னுடைய மகள் தன்னுடைய சகோதரி எல்லோரும் அணிந்த அந்த கண்ணியமான ஆடையை அணிந்திருந்தால் உலகு அழகு ராணி போட்டியிலே 3ஆம் இடம் கிடைத்திருக்காது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, போக போக இஸ்லாமிய சமுதாயத்தின் பெண்கள் எல்லாம் ஆடை விஷயத்தில் கவர்ச்சி காட்டினால் முதலிடத்தையும் தட்டிக் கொள்வார்கள். அவர்கள் முதலிடம் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? எச்சரிக்கை செய்தார்கள். என்னுடைய சுன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே 2ஆம் தரமாக கருதப்படுகின்றது. ஒன்று தெரிந்திருக்கும், அதை செய்யாமல் நானும் நீங்களும் இருப்போம். 2வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா இருக்க அதை பற்றிய அறிவு தெரியாது பித்அத்தான விஷயங்களை செஞ்சு இருப்போம். இன்னொன்று ரசூலுல்லாஹ் இதை செய்யும்படி சொல்லியிருப்பார்கள், செய்ய மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னவைகளை செய்யாது, ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாது என்றவைகளை எங்கள் அன்றாட வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதில் இருந்து பாதுகாப்பு பெற்றவர்கள் மிகவுமே அரிதன்பார்ந்தவர்கள். நான் ஒரு சில செய்திகளை இபாதத் ரீதியான நம்ம செய்யறதுக்கு ஏழுமான, நம்ம செய்யாம இருக்கிற, நம்ம கவனம் இல்லாம இருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு சில சுன்னாக்களை விட்டுட்டு இன்றைக்கு உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு எவரொருவர் 12 ரக்காத்துக்கள் ஐவேளை தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறாரோ, சுன்னத்தான தொழுகைகள் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் தொழுகிறாரோ என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா என்ன கிடைக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லுங்க பாக்கும், என்ன கிடைக்கும்? சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். உங்களுக்கு தெரியுமா சுவர்க்கம் என்றால் என்னன்னு? சுவர்க்கத்துக்கு லேசா போகணுமா அன்பார்ந்தவர்களே? சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் ஒரு சாட்டையை வைத்துக் கொள்வதற்கு, சாதாரண சாட்டைண்டா ஒருவருக்கு அடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துற சாட்டை இருக்குதே, இதை கொண்டு போய் ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைப்பது என்பது அவன் போகல, அவன் கால் வைக்கல, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு பொருளை நீ வச்சுக்க சுவர்க்கத்தில் என்று அல்லாஹ் சொல்லிட்டா வைக்கிறது மட்டுக்குதான் அந்த இடம். அது ஒரு மனிதனுக்கு கிடைப்பது என்பது இந்த பூமி, இந்த வானம், இவைகளுக்கு இடைப்பட்ட அனைத்தையும் விட பெருமதியானது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாதாரணமாக ஒரு சிறிய இடம் கிடைக்கிறது என்பது உலகத்தை விட சிறந்தது என்றாங்க ரசூலுல்லாஹ். நீ ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹ் 12 ரக்காத்துக்கள், சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத், லொஹர் தொழுகைக்கு முன்னால 4, லொஹர் தொழுகைக்கு பின்னால 2, மகரிப் தொழுகைக்கு பின்னால 2, இஷா தொழுகைக்கு பின்னால 2, 12 ரக்காத்துக்கள் நீ தொழுதா உனக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்பதாக தாய்மார்களே ரசூலுல்லாஹ் யார்ட்ட சொல்றாங்க தெரியுமா? இத சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் இதை யார்ட்ட சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய விருப்பத்துக்குரிய மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நான்
இந்த செய்தியை ரசூலுல்லாஹ்விடம் இருந்து எப்பொழுது கேட்டேனோ, எந்த நாள் கேட்டேனோ, எந்த சந்தர்ப்பத்தில் கேட்டேனோ, அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த 12 ரக்காத்துக்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் விட்டதே இல்லை என்பதாக ஹபீபார் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். ஆண்களை விட தாய்மார்களுக்கு நிறைய சந்தர்ப்பம். 12 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு வீட்டில் நிறைய சந்தர்ப்பம். ஆண்களாரை அதை செய்ய முடியும் நினைத்தால், சுவர்க்கம் தேவையாக இருந்தால், ஒவ்வொரு நாளும் சுவர்க்கத்தில் ஒரு வீடு மாளிகை எனக்கு கட்டப்படுகிறது, கட்டப்பட வேண்டும் என்ற அந்த மனோநிலை, அந்த ஆசை இருந்தா சுபகுக்கு முன்னால சுன்னத்தை நாடு நீங்கள் விட மாட்டோம். லோருக்கு முன்னால 4 ரக்காத்தை விட மாட்டோம். லோருக்கு பின்னால 2 ரக்காத்தை விட மாட்டோம். மஹரிபுக்கு பின்னால 2 ரக்காத்துகளை விட மாட்டோம். இஷாக்கு பின்னால 2 ரக்காத்தை விட மாட்டோம். தொழுது முடிச்சிட்டால் சுபஹானல்லாஹ், ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்களை தொழுது முடிச்சிட்டால் அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய 12 ரக்காத்துக்களும் ரப்பால ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் எனக்கு இந்த சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்பட்டு விட்டது என்ற அந்த மனோநிலையை, அந்த திருப்தியை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறார். அன்பஸா என்ற நபித்தோழர் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இங்க படிச்சு பாருங்க, புகாரி முஸ்லிம்ல வருகிறது. அன்பஸா என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், நான் எப்போது உம்மு ஹபீபாவிடம் இருந்து இந்த செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து நான் அந்த 12 ரக்காத்துக்களை நான் விட்டது கிடையாது என்றார்கள். அம்ர் இப்னு அவுஸ் சொல்கிறார், இந்த செய்தியை நான் எப்போது அன்பஸாவிடம் இருந்து கேட்டேனோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த 12 ரக்காத்துக்களை நான் விட்டது கிடையாது என்று சொல்கிறார். நுமான் இப்னு சாலிம் சொல்கிறார், நான் எப்போது அம்ர் இப்னு சாலிமிடத்தில் இந்த செய்தியை கேட்டேனோ அன்றிலிருந்து இந்த 12 ரக்காத்துக்களையும் நான் விட்டதே இல்லை என்பதாக நபித்தோழர்களும் தாபியீங்களும் தபல் தாபியீங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு இலகுவான சொர்க்கத்தை எட்டுத்தரக்கூடிய அந்த சுன்னாவை செய்வதில் எந்த அளவுக்கு ஆசையும் ஆர்வமும் இருந்தார்கள் என்றால், நமக்கு அதை செய்ய முடியாமல் எம்மை தடுப்பது எங்களுக்கே செய்யலாது. எங்களை என்ன தடுக்குது? சுபகுக்கு 2 ரக்காத் தொழாமல் இருப்பதற்கு தூக்கம் தடையாக இருக்கின்றதா? நீங்கள் தூங்குகிறீர்களா? சுபகே இல்லாமல் தூங்குகிறீர்களா? அல்லது சுபகுடைய நேரத்தில் உங்களுக்கு 2 ரக்காத்துக்கள் தொழுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்றிருந்தால் அதற்கு முன்னாடுள்ள ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் நீங்கள் ஃபெய்யாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் என்ன சுன்னாது? அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்திலே எழும்பி தொழக்கூடிய அருமையான அந்த சுன்னா. மதீனாவுடைய பஜார் எப்பவும் நேர காலத்தோட மூடப்படும். மதீனாவுடைய பஜார் தாய்மார்களே, எங்கட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு ஏரியாக்களிலும், அதிலும் குறிப்பாக உங்களோட இந்த காத்தாங்குடி பகுதி, பெரும் பெரும் முஸ்லிம்கள் எல்லாம் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் எங்கட வாழ்க்கைக்கு ஒரு திட்டமிடல், எப்ப தூங்கணும், எப்ப எழும்பணும், எத்தனை மணிக்கு போகணும், எத்தனை மணிக்கு வரணும் என்ற ஒரு நிலையான எந்த விதமான ஷெட்யூலும் இல்லை நம்மள்ட்ட. நாங்க நினைச்சா 12 மணிக்கு தூங்குவோம், நினைச்சா 6 மணிக்கு நாங்க எழும்புவோம். நாங்க நினைச்சா 1 மணிக்கு தூங்குவோம், நினைச்சா நாங்க 5 மணிக்கு எழும்புவோம். நாங்க நினைச்சா 12 லீவு நாளாக இருந்தால், போயடையாக இருந்தா நாங்க பிள்ளைகள் எங்க மனைவி எல்லாம் 10 மணிக்கு தான் காலையில் எழும்புவோம். இதுதான் வாழ்க்கை. உங்களோட ஒரு வாழ்க்கையும் இதுதான். இது ஏண்டா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, மதீனால சஹாபாக்களுடைய கடைகள் எல்லாம் நேர காலத்தோடு மூடப்படும். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் இஷா தொழுகைக்கு பின்னால பெரிசா பேசிக்கொண்டிருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன் விரும்பல ரசூலுல்லாஹ்? ஏன் சஹாபாக்கள் நேர காலத்தோடு தங்களோட சொப்புகளை மூடினாங்க? அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் எழும்புறதுக்கு அவர்கள் அவட கடைகள் எல்லாம் மூடினாங்க. அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து அழைக்கிறானே தாய்மார்களே,
என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் தேவைகளை முறையிடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? சுபகு தொழுகைக்கு பள்ளிவாசலில் முஅத்தின் அழைக்கிறார். தஹஜ்ஜத் தொழுகைக்கு இரவு நேரத்திலே அல்லாஹ் அழைக்கிறான். தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் சுபகுடைய நேரத்தில் 4 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் தலைப்புரை தென்பட்டவுடனே நீங்கள் எல்லோரும் எழும்புவீர்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களால் எழும்பாம இருக்கலாம். உங்களோட கணவனை நீங்க எழுப்புவீங்க, உங்களோட மகனை நீங்க எழுப்புவீங்க, உங்களோட மகளை எழுப்புவீங்க. நீங்க எல்லாம் சஹர் சாப்பாட்டை தயார் செய்வதற்கு சஹருடைய நேரத்தில் நீங்கள் எழும்ப வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நோம்புல நீங்க அதை செய்வீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரப்புல் ஆலமீன் ரமலானில் சஹருக்கு மாத்திரமா அடிவானத்துக்கு வருகிறார். சஹருடைய அந்த நேரத்தில் கூடவா, அது அல்லாத நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்துக்கு வரமாட்டானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே தொழுவார்கள். எவ்வளவு அருமையான ஒரு குடும்பம், எவ்வளவு இபாதத்திலே ஆசைப்பட்ட கணவனும் மனைவியும் ரசூலுல்லாஹும் ஆயிஷா நாயகி. 18 வயசே நிரம்பிய ஆயிஷா நாயகி. பெரிய தாய்மார்கள் போன்று அனுபவங்கள் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு இப்படித்தான் இருந்தது. அவர்கள் சுஜூது செய்தால் தலை அடுத்த கோணத்திலே படும். ஆயிஷா ரலியவர்கள் இரவு நேரத்திலே தூங்கும் பொழுது அவருடைய தலை சுஜூது செய்வதற்கு குறுக்காகவே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நிலையில் இருந்து சுஜூதுக்கு வரும் பொழுது ஆயிஷா நாயுடைய கால் குறுக்கே இருந்தால் கையால் அப்படியே தட்டி விடுவார்கள். நான் என்னுடைய காலை மடித்துக் கொள்வேன். அவர்கள் தொழுவார்கள். தொழுதுவிட்டு சுபகுடைய அதானுக்கு முன்னால் உள்ள அந்த நேரத்திலே, யா ஆயிஷா, ஆயிஷாவே நீங்க எழும்பி வித்ரு தொழுங்கன்னு ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்வார்கள் என்பதாக அருமை கணவர் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை சொல்றாங்கண்டா, எங்கட வீட்டில் எங்கட ஹஸ்பண்ட் எழும்பி என்னை எழுப்புகிறாரா? எங்களுடைய ஹஸ்பண்ட் நேர காலத்தோடு எழும்பி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னா அல்லாஹ் அடிவானத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, மனிதர்களிடத்திலே முறையிடுவதை விட ரப்புல் ஆலமீனிடத்திலே முறையிடுவதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழியை காட்டி தந்தார்களே, அந்த வழிமுறை என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றதா? இல்லை அன்பார்ந்தவர்களே, இல்லை. ஏன் நாம் செய்யக்கூடாது இவைகளை? இவைகளை எப்போது நான் செய்வது? குடும்பத்துடைய தலைவன் நேர காலத்தோடு எப்போது தஹஜ்ஜத்துக்கு எழும்புவது? குடும்பத்துடைய தலைவி, ஒரு மனைவி, ஒரு தாய் நேர காலத்தோடு எப்போது தஹஜ்ஜத்துக்கு எழும்புவது? தாய் சுஜூதில் இருக்கும் பொழுது, மகள் விடுத்தெழும்பி வஷ்ரூமுக்கு போகும் பொழுது தாய் சுஜூதில் இருப்பதை இந்த மகள் பார்க்க கூடாதா என்பவர்களே? இந்த மகள் பார்க்க கூடாதா? தந்தை சுஜூதில் இருக்கும் பொழுது, பிரார்த்தனை செய்யும் பொழுது மகன் எழும்புகிறார். கண்களை துடைத்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தால் தன்னுடைய தந்தை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய மங்கி போன சுன்னாவை என்னுடைய தந்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்ல தேவையில்லை, மகனே தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்கள், மகளே தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்கள் என்று சொல்ல தேவையில்லை. உங்களுடைய செயற்பாட்டில் நபிகளாரின் சுன்னாவை நீங்கள் உயிர்ப்பியுங்கள். உங்களுடைய வயதுக்கு வந்த ஆண் பிள்ளையும் பொம்பள பிள்ளையும் அதை தானாக உயிர்ப்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அவன் அதிகாலையிலே எழும்புகிறான், தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிறான், எழும்பி உது செய்கிறான், தொழுகைக்காக தயாராகிறான். மனைவியை வந்து பார்த்தா காலையில் இருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு வீட்டு வேலைகளை செஞ்சு சரியான டயர்டோட மனைவிக்கு ஆழ்ந்த உறக்கம். அன்பார்ந்தவர்களே, எல்லா வீடுகளிலேயும் ஒரு மனைவி, ஒரு தாய் தான் இறுதியாகவே தூங்குவார்கள். ஹஸ்பண்டாக இருந்தா நேரத்தோட தூங்கிடுவார். வாஷ்ரூம் போயிட்டு வந்தெல்லாம் கதவை மூடணுமா, ஜன்னலை மூடணுமா, லைட் ஓபன் பண்ணணுமா, பிள்ளைய பார்க்கணுமா, எல்லாம் பார்த்து விட்டு அவதான் இறுதியாக தூங்குறார். இவர் வந்து பார்க்கிறாரு,
மனைவியை பார்க்கிறார். நான் எழுப்பின மாதிரி என்னுடைய மனைவியையும் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிமுறை அல்லவாது, ரப்போடு முனாஜாத் செய்யக்கூடிய வழிமுறை அல்லவாது, ரப்பிடத்தில் எங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடிய நேரம் அல்லவாது, நானும் சேர்ந்து மனைவியும் சேர்ந்து ரப்போடு பேசுவோமே. மனைவியை பார்த்தால் ஆழ்ந்த தூக்கம். தட்டி பார்க்கிறார். ஆயிஷா, ஹதீஜா, தஹஜ்ஜத்துடைய நேரம், நீங்க எழும்புங்க. அவ தூக்கத்துடைய டயர்ட், அவ புரண்டு புரண்டு படிக்கிறா, தூங்குறா. கொஞ்சம் கைகளில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய அன்பு மனைவியுடைய முகத்திலே அந்த தண்ணீர் சொட்டுக்களை தெளித்து அவளுடைய தூக்கத்துடைய மயக்கத்தை அவ இல்லாமலாக்கி அந்த மனைவியையும் தஹஜ்ஜத் தொழுகைக்காக, இரவு தொழுகைக்காக எழுப்பி விடுகிறானா இந்த கணவன், இவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹசன் தரத்திலே வரக்கூடிய செய்தி. ரஹிமல்லாஹு இம்ரஅத்தன், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ரஹ்மத் செய்வானாக. அதிகாலையில் எழும்புகிறார், ஒது செய்கிறாள், கணவனை வந்து பார்க்குகிறாள். பார்த்தால் கணவனுக்கு சரியான ஒரு டயர்ட், தொழில், குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து அவன் ஆழ்ந்த தூக்கத்திலே இறக்குகிறான். எழுப்பி பார்க்குகிறாள், அவள் எழும்பவில்லை. கொஞ்சம் தண்ணீர் சொட்டுக்களை எடுத்து அவளுடைய முகத்தில் தெளித்து, எழும்புங்க, அல்லாஹ் அடிவானத்துக்கு வார நேரம், ஆக குறைந்தது இரவுல 11 ரக்காத்துக்கள் தான் நம்மளால் தொழ முடியாது. ஆக குறைந்தது ஒரு 3 ரக்காத்தாவது நம்ம தொழுது கொள்ளுவோமே, நபிகளாரின் சுன்னாவே என்று சொல்லி மனைவி கணவனை எழுப்பி விடுகிறானா. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். உங்களோட குடும்பத்தில் இந்த ரஹ்மத்துக்கு முதலாக தகுதியானவர் யார்? நீங்களே தீர்மானிங்க. நான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக நான் இருக்கிறதா, என்ற புருஷன் இருக்கிறதா? இந்த நடைமுறைகள் எல்லாம் எங்கட வீட்டுகள் இல்லை. ஏண்டா எங்கட பழக்க வழக்குகள் அப்படி ஆயிட்டது. லேட்டாகி தூங்கி லேட்டாகியே எழுதி வருஷத்தில் 50 வருடங்கள் 60 வருடங்கள் தஹஜ்ஜத்துடைய அந்த சுன்னாக்களை மிஸ் பண்ணியவர்களாகவே இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பார்த்துட்டோம். அல்லாஹ் அக்பர். நினைச்சு பாருங்க, மனசுல கைய வைங்க. நபிகளாரின் சுன்னாக்கள் விடுபட்டு போற சந்தர்ப்பத்தில் நானும் நீங்களும் செய்யாத பட்சத்தில் அப்பொழுதுதான் பிதுஅத்துக்கள் உருவெடுக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, பிதுஅத்துக்கள் சுன்னாக்களை நானும் நீங்களும் செய்யாம இருந்தா அந்த இடத்துல பிதுஅத்துக்கள் உருவாகி அவைகளை அழிக்கவே முடியாத ஒரு நிலைக்கு நானும் நீங்களும் தள்ளப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். குடும்பத்தில் கணவன் மனைவியாக எழும்பி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவை உறுப்பிக்கக்கூடிய குடும்பமாக என்னுடைய குடும்பம் இன்றைக்கு இருக்கும். இன்றைக்கு நான் எழும்புவேன், நான் எழும்பி என் மனைவியை நான் எழுப்புவேன். இன்றைக்கு நான் எழும்பி என்னுடைய புருஷனை நான் எழுப்புவேன். ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு தேவை. மனைவி நினைக்கிறாளா, அவ எழும்புவா. புருஷன் அவன் நினைக்கிறானா, ரசூலுல்லாஹ்வுடைய நியமத் எனக்கு தேவை என்று அவ எழும்புவான். கொஞ்சம் உங்களோட வீட்டை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட வீட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. எப்ப சேஞ்ச் ஆகிறது? நான் நீங்களும் சேஞ்ச் ஆக சைத்தான் விடமாட்டான். தாய்மார்களே, வீட்டுடைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய வீட்டில் இபாதத் ரீதியான ஒழுக்க ரீதியான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துகின்ற முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்க எழும்புங்க, அல்லது நீங்க எழும்புங்க. எப்போது நீங்கள் எழும்புகிறீர்களோ, நீங்கள் எப்போது தஹஜ்ஜத்துக்கு எழும்புகிறீர்களோ, நீங்கள் எப்போது அந்த சுன்னாவை நிறைவேற்றுகின்றீர்களோ, உங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாக சுபகுடைய ஃபர்லை மிஸ் ஆக்க மாட்டார்கள். நீங்க 2 பேரும் நேரத்தோட எழும்பினா உங்களோட வீட்டில் உங்களோட மகன் ஓலவல் படிக்கிறார், ஏலவல் படிக்கிறார், மகள் ஓலவல் படிக்கிறார், ஏலவல் படிக்கிறார். திருமணம் முடிச்சு மருமகன் வந்திருக்கிறார் வீட்டுக்கு. திருமணம் முடிச்சு மருமகள் வந்திருக்கிறார். மகன் ஜப் செய்கிறாரு, மகள் ஜப் செய்கிறார். நீங்க 2 பேரும் எழும்பியதை பிள்ளைகள் பார்த்தால்
அந்த சுண்ணாவை நீங்கள் அறிமுகப்படுத்தினால், சுண்ணாவை உயிர்ப்பித்தா உங்களோட மருமகன் சுபஹ் தொழுகைக்கு வந்துதான் ஆகணும். உங்களோட மருமகள் எழும்பித்தான் ஆகணும். உங்களோட மகன் சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துதான் ஆகணும். உங்களோட மகள் 6 மணிக்கு எழும்பி தாயும் சுபகை தொழுதால் உங்களோட மகள் எப்போதும் 6 மணிக்கு தான் சுபஹ் தொழுவார். நீங்க சுபகுக்கு எழும்பி பள்ளிவாசலுக்கு வராமல் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வருகின்ற சுன்னாவை நீங்கள் புறக்கணித்தால் உங்களோட மகன் சுபஹ் தொழுகை இல்லாமலே இருப்பான். அதனால கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, எங்களோட வீடுகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நம்ம ஒழுங்குபடுத்துறதுல எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை மனைவி கடையில், எங்களோட வீட்டில் இபாதத் ரீதியான மாற்றங்கள் குறைஞ்சின்றே போகுது. என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் அருகிக்கொண்டே போகுது. இதுக்கு யாரு காரணம்? நாம் இதை எப்படி தூக்கி நிறுத்தாட்டுவது என்ற செய்திகளை குடும்பத்தில் அடுத்தவருடைய கல்யாணத்தை பற்றி பேச முடியுமாக இருந்தால், அடுத்தவருடைய ஃபங்க்ஷனை பற்றி பேச முடியுமாக இருந்தால், தாய்மார்களே, அடுத்த மணப்பெண்ணுடைய ஆடைகளையும் டிரெஸ்ஸையும் உங்களால் வரிக்கு வரி விமர்சனம் செய்ய இயலுமாக இருந்தால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் சம்பந்தமாக உங்க 2 பேருக்கும் இடையில நன்றாகவே பேச முடியும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு வழக்கம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அவர் ஜனாசா தொழுகைக்கு அவர் சமூகம் அளித்து விட்டு அவர் ஜனாசாவை கொண்டு போய் மையவாடியில் அடக்கும் வரைக்கும் அவர் இருக்க மாட்டார். ஏன் இருக்க மாட்டார்ண்டா, அவர் நினைச்சிட்டார் என்ன தெரியுமா, இதுதான் சுன்னாவுடைய பூர்ணத்துவம். பள்ளிக்கு வருவாரு, தொழுவாரு, தொழுதத்தோட போயிடுவார். ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹப்பாப் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கும் பொழுது அந்த செய்தி சொல்லப்படுகின்றது. என்ன செய்தி? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் எவரொருவர் ஜனாசாவில கலந்து கொண்டு பள்ளிவாசல் வரைக்கும் வந்து அவர் தொழுதால் அவருக்கு ஒரு கீராத் நன்மைண்டாங்க ரசூலுல்லாஹ். பள்ளிவாசலில் இருந்து அந்த ஜனாசா மையவாடிக்கு எடுத்து செல்லப்பட்டு அவரும் மையவாடியில இருந்து அந்த நிகழ்வுகள் அனைத்தும் முடிவுட்டதுக்கு பின்னால அந்த இடத்திலிருந்து நகர்ந்தால் அவருக்கு 2 கீராத் நன்மைண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒரு சாதாரண ஒரு சுன்னா நம்மட கண்ணோட்டத்தில் சுபஹானல்லாஹ் சுன்னாவை எடுத்து நடந்தால் சுன்னாவுக்குரிய பெனிஃபிட்டை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லவில்லை அன்பார்ந்தவர்களே. ரசூலுல்லாஹ் சின்னொரு ஜனாசால கலந்து கொண்டா அவருடைய பெனிஃபிட்டை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கீராத்துண்டா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உகது மலை அளவு நண்பனாங்க ரசூலுல்லாஹ். உகது மலை அளவு எவ்வளவு தூரம் அன்பானவர்களே? நீங்க போய் பார்த்தா தெரியும். உகது மலை அளவு கிட்டத்தட்ட தூரம் 3.5 அல்லது 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய 2 உகது மலையுடைய நன்மையை ஜனாசால பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது போட்டு அவசரப்படாமல் உகது மலை நன்மையை கற்பனை பண்ணிய ஒருவர் மையவாடிக்கும் போய் மையவாடியிலும் இருந்து விட்டு போனா அவருக்கு கிடைக்கும் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியம் இருந்தது. என்ன ஆச்சரியம்? தெரியுமா? நான் இவ்வளவு காலமும் தொழுகையோடு நான் நிறுத்தாட்டி கொண்டேன். அப்பொழுது சொன்னார்கள், ஹப்பாப், இங்க வாங்க ஹப்பாப், நேரடியாக நீங்க போய் ஆயிஷா நாயிட்ட நீங்க போங்க, போய் கேளுங்க இந்த செய்தி சரியா பிழையாண்டு. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவசரமாக ஆயிஷா அம்மையார் அவர்களை சந்தித்து விட்டு சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? உமர் அலி அவர்களை பார்த்து, யா அமீருல் முஃமினீன், ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னார்கள் என்பதை ஆயிஷா அம்மையார் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்பொழுதுதான் கவலைப்பட்டார்கள், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஜனாசாக்கள் வந்தன, நான் தொழுகையோடு மட்டும் சுருக்கிக் கொண்டு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னாவை நான் மிஸ் பண்ணினேன் என
உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலைப்பட்ட வரலாறை நாங்க புகாரி முஸ்லிம்ல நானும் நீங்களும் பார்க்கிறோம். இந்த மாதிரி அன்பார்ந்தவர்களே, நிறைய சுன்னாக்கள் இபாதத்தோடு தொடர்பாக இருக்கின்ற சுன்னாக்கள் ஏராளம் ஏராளம். எங்களால செய்ய முடியுமான சுன்னாக்கள் நாங்க செய்யாம இருக்கிறோம். ஏதோ நம்மளோட ஒரு அசட்டுத்தனம் அல்லது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு சோம்பேறித்தனம் அல்லது இதை நம்ம என்னத்துக்கு செய்யறது, இது சுன்னா தானே, ஃபர்து முடிஞ்சிட்டது, நமக்கு தேவையில்லை என்ற ஒரு மனோநிலையில் இருந்தால் அந்த மனோநிலையை நீங்கள் இன்றுடன் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். யதார்த்தமான நேசம் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சுன்னாவை எங்கட வாழ்க்கையில கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடலியல் ரீதியான சில சுன்னாக்களை சொன்னார். உடலியல் ரீதியான சுன்னாக்கள் நம்மட பொடியில் அன்பார்ந்தவர்களே, நம்ம மரணிச்சிட்டா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு போட்டு சாதாரணமா வெள்ளை துணியால ஆண்களும் பெண்களும் சுத்தப்பட்டு ஜனாசா கொண்டு போய் அடக்கப்படும். மரணித்ததுக்கு பின்னால இந்த பொடி கபருக்குள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்டு நாளை மறுமை நாளில் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் மனிதர்கள் எழுப்பப்படும் பொழுது பாதணி இல்லாதவர்களாக எழுப்பப்படுவார்கள், நிர்வாணிகளாக எழுப்பப்படுவார்கள், விருத்தோதனம் செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா அம்மையார்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தரை பார்த்து கொள்ள மாட்டாங்களா, சிரிக்க மாட்டாங்களா? சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அது சிரிக்கிற நேரம் இல்ல ஆயிஷா, அது சிரிக்கிற நேரம் இல்ல, பார்வைகள் கீழே வராத நேரம் உண்டாங்க. ஆயிஷா அம்மையார் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நேரம். அப்ப முதலாவதாக ஆடை இப்ராஹிம் நபி ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்காக ஆடை கொடுக்கப்படும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக கவர்ச்சிகளாக எந்த பெண்கள் எல்லாம் அலைந்து திரிந்தார்களோ அவர்களுக்கு எவ்விதமான ஆடைகளும் வழங்கப்பட மாட்டாது. எழுப்புற நேரத்தில் சுபஹானல்லாஹ் நாங்க எல்லாம் எழுப்பி நிற்போம். எங்கட உடம்புல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுன்னா, நாங்க விரும்பி நேசித்து ஆசை கொண்டு செய்யணும் என்ற மனோநிலையோடு உள்ள உலகத்தில எந்த விதமான எதிர்ப்புகள், எந்த விதமான கிண்டல்கள், பேச்சுக்கள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தாடியோடு வாழ்கிறானா? சுபஹானல்லாஹ். மரணிக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவோடைய மரணிக்கிறார். நம்ம அதிகமானவர்களுக்கு தாடி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எங்கட வைஃபுக்கு பிடிப்பில்லை. எங்கட வைஃபுக்கு என்னது, எங்கட வைஃபுக்கு விருப்பம் இல்லாது. தாடி வச்சா நம்ம ஒரு கணவனுடைய தோட்டம் வழங்குது. எங்கட மனைவி சொல்றா, அதனால எனக்கெல்லாம் விருப்பம் இல்லப்பா தாடி வைக்கிறதுக்கு. நான் வேலை செய்யற இடத்துல நம்ம தாடியை வச்சுன்னு போனா என்னை எல்லோரும் கிண்டல் அடிக்கிறார்கள், அதனால நான் தாடி வைக்கிறதுக்கு நான் விருப்பம் இல்லை. நான் தாடி வச்சா ஒரே சொரிஞ்சின்றே இருக்குது, சரியான கஷ்டமாக்கி தாடியோட நம்மளுக்கு இருக்கிறது. சிலர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட அவர்களுடைய ஷஹவாத் அல் ஹவா மனோ இச்சை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட அவர் நேசிக்கிறார். என்ன தெரியுமா? அவருடைய விருப்பத்தை நேசிக்கிறார். அவரே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா பொடியில வரணும், அவரை நேசிப்பார். அவரே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த தாடியோடு அவர் எழும்புவார். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை பற்றி ஏராளமான செய்திகள் சொன்னார்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், தாடியுடைய இந்த ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அதை வாஜிப் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறார்கள் சொல்கிறார்கள் அந்த தாடியை. சிலர்கள் என்னதான் சொன்னாலும் ஷஹவாத் அவருடைய ஆசைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தில் ஆசையை கடவுளாக எடுத்துக்கொண்டவர்கள், அவங்களால தாடி வைக்கிறது கேளா, மனசு வரல, அவங்க வைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களும் வச்சுதான் ஆகணும். உங்களோட பொடியில ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை வளர்த்துக் கொள்ளுங்கள். பெரியவர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, பெண்களே, தாய்மார்களே, நீங்கள் உங்களுடைய புருஷனை நீங்கள் தூண்டுங்கள்.
நீங்கள் உங்களுடைய புருஷனுடைய முகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவா வருவதற்கு நீங்கள் எதிரியாக நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே குற்றவாளிகளாக நீங்கள் காண்பிக்கப்படுவீர்கள். நஅூது பில்லாஹ். ஆசை வைங்க, நீங்க தாடியை வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு விருப்பம், நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்க தாடி வச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எனக்கு 60 வயசா, இதுக்கு பிறகு நான் தாடி வைக்கிறதா? இதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்ற முகத்தில வரணுமா? வந்தா இதுக்கு முன்னுக்கால நான் அப்படி இருக்கலையே, என்னை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நினைப்பு ஹவா பெரிசா, ரசூலுல்லாஹ் பெரிசா? ரசூலுல்லாஹ் பெரிசா இருந்தா நீங்க எதையும் பார்க்கவே தேவையில்லை, எதையும் பார்க்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கு இன்றிலிருந்தே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அதை நேசியுங்கள். அது ஈமானுடைய ஒரு வெளிச்சம், ஈமானுடைய ஒரு வழி, ஈமானுடைய ஒரு விருப்பம் நீங்கள் வையுங்கள். அதோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய மரணத்தை நீங்கள் தழுவிக்கொள்வீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு சுன்னாவுக்காக வேண்டியாவது உங்களை மன்னிப்பானா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, செய்யணும். நம்ம எப்ப செய்யறது? இதெல்லாம் எப்ப செய்யறது? தாய்மார்களே, நம்மள பிள்ளைகளை பார்க்கலாது, ஆம்பளை பிள்ளைகளை எல்லாம் பார்க்கலாம். வயசுக்கு வந்துட்டா அல்லாஹ்வுடைய தூதர் தலைமுடியை பற்றி சொன்னார்கள், ஏராளமான செய்திகள். நீங்க தலையில முடி வைக்கிறேன்னா முழுசா வைங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க வலிக்கிறேன்னு சொன்னா முழுசா தலைய வலிச்சிருங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். தலைமுடி வைக்கிறேன்னா முழுசா நீ வை, இது நான் சொல்றது உனக்கு. நீ தலைமுடி உனக்கு வலிக்கணும்டா, நான் என்ன தெரியுமா சொல்றேன்னு தெரியுமா? முழுசா நீ வலிச்சிரு. நம்முடைய இளைஞர்கள் அதிகமானவர்கள் தலைமுடிகள் எல்லாம் இப்படியே ஒட்ட வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் நஹா அனில் கஸஹ், கஸகை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். தலையில ஒரு முடியில ஒரு பகுதியை வைத்துவிட்டு அடுத்த பகுதியை வலித்து விடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தலையில அரவாசில முடிய வைத்து அரவாசிய வலிக்கிறது இல்லை என்கிற இளைஞர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நிலையில் மரணித்தால் உங்களுக்கு தலைமுடிகள் வைக்கப்பட மாட்டாது. நீங்கள் அப்படியே மரணித்து விடுவீர்கள். நாளை மறுமையில் எப்படி தாடி என்ற சுன்னா இல்லாமல் எத்தனையோ பேர் ரப்புக்கு முன்னால் எழுப்பப்படும் பொழுது நீங்கள் ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு கட்டை வெட்டினவர்களாக நாளை மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள் என்பதை நீங்கள் கூட மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கங்க. நான் தான் சொன்னேன், ரசூலுல்லாஹ் தள்ளிட்டாங்க, அவன் ஃபுட்பால்ல பெரிய ஒருத்தன் வச்சிட்டான்னு சொன்னா வலிச்சிருவாங்க, கிரிக்கெட் வீரர்கள் வலிச்சிருவாங்க. தலைமுடியை இப்படி வலிக்கிறதுல புதிய ஜெனரேஷனுக்கு அளப்பரிய ஒரு இன்பம். அன்பார்ந்தவர்களே, அளப்பரிய ஒரு இன்பம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை விட டபுள் டிபிளாக அதை நேசிக்கிறார்கள். அதுல முஸ்லிம் வித்தியாசம் இல்ல, அதுல கிறிஸ்தவன் வித்தியாசம் இல்ல, பௌத்தன் வித்தியாசம் இல்ல, எல்லோரும் செய்கிறார்கள். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். எந்த கூட்டத்துக்கு எந்த வேலைக்கு நான் சொல்லித் தராத ஒரு வேலையை இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். பேரு அப்துல்லா, அவன் யூதன். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி என் மகன் படிச்சிருக்கிறான், மாஷா அல்லாஹ், சாப்பாடு கொடுக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன், அவனுடைய பேரு முகம்மது. பேரு முகம்மது எனக்கும் உங்களுக்கும் ஊருக்கும் பேர் டாப்லையும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவன் கிறிஸ்டியன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நாங்க எங்கட உடம்பு ரீதியாக நம்ம அமல்படுத்தும் பொழுது அன்பார்ந்தவர்களே, முடிய ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் வெட்டணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம், தூதருடைய சுன்னா, நபிமார்களுடைய வழிமுறை. நகங்களை வெட்டுவது மிக குறைவு. எல்லோரும் நகம் வளர்த்து திரிகிறார்கள், பெரிய பெரிய நகம். யுவதிகள் நகம் வளர்க்குகிறார்கள், நகத்தை பாலிஷ் பண்ணுகிறார்கள். அது ஒரு ஸ்டைல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 5 விஷயங்கள் மினல் ஃபித்ரா, சுகாதாரத்தோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். தாடி வளர்ப்பது,
நகங்களை களைவது, இயற்கை இடங்களில் வரக்கூடிய முடிகளை அந்தந்த காலங்களில் அவைகளை எடுத்து விடுவது, மீசையை கத்தரிப்பது என்பது என்னுடைய சுன்னா. நபிமார்களும் செய்து வந்தார்கள். பாருங்க, எங்கட வாழ்க்கையில் எங்கட பொடியில இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னாக்கு மாத்தமாக ஏதாவது ஒன்று இருக்குதான்னு பாருங்க. இருந்தா எடுத்துருங்க, இருந்தா எடுத்துருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நம்ம செஞ்சிட்டா அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கின்றது. நிறைய விஷயங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் போறாது. நான் இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் இதை முடிச்சு கொள்றேன். இரவு நேர தூக்கம் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் பாடமான ஒரு சுன்னாதான் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா. அவ்வளவுதான் தெரியும் நமக்கெல்லாம். தூக்கம் என்பது மரணம். அல்லாஹ் தூக்கத்திலே ஏராளமான உயிர்களை எடுக்கிறான். இந்த வெள்ளம் வந்துச்சு அன்பார்ந்தவர்களே, நம்மட பகுதியில அல்லாஹ் குடும்பம் குடும்பமாக தூக்கத்தோடு உள்ளுக்கே எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொள்ள நவுதுபில்லா. இங்க வெள்ளம் வந்தா வீடு அடிபட்டு போயிடும் என்று சொல்லி குடும்பமாக சேர்ந்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. வெள்ளம் வந்து அவர்களை பூமிக்குள்ளே அழைத்துக் கொண்டது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி 42 பேர் கொண்ட உம்ராவுக்கு போனவர்கள் ஒரு நாள் இரவு பிரயாணம் செய்கிறார்கள். இடையில் பஸ்ஸில் தீப்பிடித்து பஸ் முற்றாக எரிகின்றது. தூக்கத்திலே 42 பேரும் கருகி போனார்கள். எங்களுடைய தூக்கம் எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை உயிர்ப்பிக்கின்ற, தூங்குகின்ற, எழும்புகின்ற முறையா அன்பார்ந்தவர்களே? மகன் இத போனை வச்சு அப்படியே தூங்குருவார் காதல போட்டு. இளைஞர்களே, இரவு நேரம் என்பது சாதாரணம் இல்லை. நீங்கள் பாலியல் காட்சிகளை பார்த்து கொண்டு, பெரியவர்களே, உங்களுடைய மனைவியை தவிர நீங்கள் இரவு நேரத்தில் எந்த பெண்ணுடனும் தனிமையில் நீங்கள் கதைத்தவர்களாகவே நீங்கள் தூக்கத்துக்கு செல்கின்றீர்களா? பெண்களே, ஆண்கள் உங்களுடைய புருஷனை தவிர நீங்கள் கள்ள காதலர்களை நீங்கள் வைத்துக் கொண்டு இரவு நேரத்தில் அவர்களோடு நீங்கள் கதைத்து விட்டு நீங்கள் தூக்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? பயந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அழகான செய்திகளை நமக்கு தூக்கத்தின் போது கொண்டு வருகின்றது. என்ன செய்வார்கள் ரசூலுல்லாஹ்? 3 விதமான வேலைகளை செய்வார்கள். அல் குர்ஆனிலிருந்து சில வசனங்களையும் சூறாக்களையும் ஓதுவார்கள். காரணம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். தூங்கும் பொழுது சில தஸ்பீகாத்துக்களை செய்தார்கள். காரணம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். தூங்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதாத அனைத்து பிரார்த்தனைகளையும் 7க்கும் மேற்பட்ட பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி போட்டு தான் தூக்கத்துக்கு போனாங்க. எங்கட நிலைமை வித்தியாசம். நாங்க போன்ல இருப்போம். எங்கட சின்ன மகன் வந்து சொல்வான் தெரியுமா, உம்மா எனக்கு தூக்கம் வருகிறது. மகள் சொல்வார், எனக்கு தூக்கம் வருகிறது, கொஞ்சம் இருங்க புள்ள. தாய்க்கு பெரிய ஒரு விஷயம், அவன் போன்ல இருந்து கொண்டே இருப்பான். ஹஸ்பண்ட் இல்ல ஒரு வெளியில. அவருடைய மிகப்பெரிய சொத்து அந்த சுன்னா வீட்டில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமல் மனைவி மோசடி செய்து கொண்டிருக்கிறார். நவுதுபில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சூரா பக்கராவிலே இறுதி பகுதியை ஓதினார்கள். சூரா ஆயத்துல் குர்சியை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவரொருவர் ஆயத்துல் குர்சியையும் பக்கரால வரக்கூடிய இறுதி பகுதியையும் ஓதினால், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நீங்கள் அறிமுகப்படுத்தினால், தூங்கும் போது நீங்கள் ஞாபகப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விடியும் வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பாதுகாவலன் இருந்து கொண்டே இருப்பார் என்றாங்க. தூங்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத் 3 விடுத்தம் ஓதினார்கள். குல் அஊது பில் ஃபலக் 3 விடுத்தம் ஓதினார்கள். குல் அஊது பின் நாஸ் 3 விடுத்தம் ஓதினார்கள். கைகளில் ஊதினார்கள். உடம்பு முழுக்க தடவி கொண்டார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷைத்தானிலிருந்து உனக்கு விடியும் வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னாங்க. நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் ஒவ்வொன்றிலும் ரசூலுல்லாஹ் காரணங்களை சொன்னார்கள். அவங்களோட மகள் ஆயிஷா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் சரியான கஷ்டம் அவருக்கு. அவ தண்ணீர் கொண்டு வரணும், நீண்ட தூரத்தில் இருந்து தண்ணீர் கொண்டு வரணும். ஹசன் ஹுசைன் 2 பிள்ளைகளுடைய வேலை.
தனியாக சமைக்கணும். அவங்க ஹஸ்பண்டும் வைஃபும் அவங்க யோசனை பண்றாங்க, எங்கட வாப்பட்டைக்கு நம்ம போவோம், தந்தையிடம் போவோம், தந்தையிடம் போய் நமக்கென ஒரு பணியாளனை வீட்டுக்கு நாம் கேட்டு பார்ப்போம், யுத்த காலத்திலே கைதிகள் பிடிபட்டு இருப்பார்கள், அவங்கள நம்ம கூட்டிட்டு வருவோம் சொல்லி ஹஸ்பண்டும் வைஃபுமாக இரவு நேரத்தில் அன்பார்ந்தவர்களே தூங்குவதற்குரிய விரிப்புக்களை எல்லாம் ரசூலுல்லாவின் சுன்னா முறைப்படியில் பிஸ்மில்லா சொல்லி 3 விடுத்தம் தட்டி அதை போட்டுவிட்டு அவர்கள் போகிறார்கள். நடைமுறைகள் வீட்டில் இல்லை. இதுகளெல்லாம் வீட்டில் இல்லை. வீட்டில் வரல, எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, செய்யறதுக்கு தெரியாது, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. கணவனும் மனைவியுமாக 2 பேரும் பேசிக்கொண்டே வீட்டிலிருந்து வெளியேறி அப்படியே தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு அவர்கள் போகிறார்கள். பாருங்க, ஒரு சுன்னாட பெருமதியை நான் சொல்ல போறேன். அங்க போய் கதவை தட்டுகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் வெளியில வருகிறாங்க. என்ன விஷயம், இந்த இரவு நேரத்தில் நீங்க கணவனும் மனைவியா வந்திருக்கிறீங்க? இல்ல, நம்மளுக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் இருக்குது, நான் வாப்பவை தேடி வந்தேன், யாராவது ஒரு அடிமை யுத்தத்தில் கிடைச்சிட்டா வீட்டு வேலைகளை செய்யறதுக்கு இலகுவாக இருக்குமே, அதான் வாப்பட்ட கேட்டுட்டு போறதுக்கு வந்தேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, வாப்பா இல்ல, மதினி தானே சொல்லணுமே, நீங்க போங்க, நீங்க போனதுக்கு பின்னுக்கால வாப்பா வந்த உடனே நான் சொல்றேன்டா. 2 பேருமாக வீட்டுக்கு வந்து தூங்குவதற்கு ரெடியாகிறார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மகள் வந்துட்டு போன செய்தியை சொல்கிறார்கள். பெற்றோர்களே, மகளுக்கு தகப்பனாக இருக்கின்றவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பண்பை பார்த்தீர்களா? மகள் வீட்டுக்கு வந்துவிட்டு போனார் என்ற உடனே இரவு நேரமாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்து கொள்ளுவோம் என்று இருக்காமல் மகளின் மீது வைத்த நேசத்துடைய அந்த வெளிப்பாடு என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அவசர அவசரமாக பாத்திமாவுடைய வீட்டை நோக்கி வருகிறார்கள், சலாம் சொல்கிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். அனுமதியோடு போய் 2 பேரும் தூங்குற இடத்துல அப்படியே நடுவில் போய் அப்படி உட்கார்றாங்க. ஆயிஷா அலி அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தையுடைய கால் பகுதி என்னுடைய கையில் பட்டது, அந்த அளவுக்கு அது ஒரு குளிராக இருந்தது. நாங்க சின்ன காலத்துல தான் எங்கட பிள்ளைகளை எல்லாம் முத்தமிடுவோம், எல்லாம் செய்வோம். மகள் பெருத்து திருமணம் முடிச்சிட்டா எத்தனையோ தந்தைமார் மகளோட எந்த பேச்சும் இல்லை, மகள் எந்த தந்தையோட பேச்சும் இல்லை. போனதுதான், அனுப்பினதுதான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியே இருந்தாங்க. 2 பேருக்கு நடுவில் இருந்தாங்க விரிப்பில. இந்த சொன்னாங்க என்ன தெரியுமா? நீங்க எங்கட வீட்டுக்கு ஒரு பணியாளனை கேட்டு வந்தீர்கள். மகளே, உங்களோட வீட்டு கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதா மகள் படுகிற கஷ்டம்? ரசூலுல்லாஹ் உடனே என்ன செய்திருக்கணும் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அப்படியா, நான் நாளைக்கே ஒரு அடிமையை வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. என்ன சொன்னாங்க தெரியுமா? மகளே, உங்களோட வீட்டு வேலைகள் எல்லாம் இலகுவாக முடியணுமா? நீங்க கஷ்டத்துக்கு தானே நீங்க வந்தீங்க. இலகுவாக முடியணும் என்றிருந்தால் நீங்கள் தூங்குவதற்கு முன்னால் சுபஹானல்லாஹ் 33 விடுத்தம் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 விடுத்தம் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 விடுத்தம் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் உங்களுடைய வேலைகள் எல்லாம் இலகுவாகவே முடிந்துவிடும் என்பதாக ஆயிஷா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அலிக்கு சொன்ன செய்தி சுன்னா. சகோதரர்களே, சுன்னா ரசூலுல்லாஹ் வழிமுறை. அலி அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாவை விடாமல் கடைபிடித்தார்கள். அவங்க சொல்றாங்க என்ன தெரியுமா? மிக கடுமையான போராட்டம், சிஃபின் யுத்தம் அந்த நடக்குது, கடுமையான போராட்டம். சிஃபின் யுத்தம் நடைபெறக்கூடிய அந்த நாளில், அந்த இரவில் கூட நான் இந்த சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்வதை நான் விடலன்னு சொன்னாங்க. சுபஹானல்லாஹ். நம்மட வீடுகள்ல என்ன நடக்குது? வீடுகள்ல செய்றவர்கள் குறைவாக இருப்பார்கள். நீங்க செய்ய தொடர்ந்து காலையானதும் சகோதரிகளே
நீங்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள், பெரியவர்களே இளைஞர்களே குடும்பத்துக்காக வேண்டி உழைப்பதற்கு நீங்கள் காலையிலிருந்து மாலையிலே கஷ்டத்தோடு வீட்டுக்கு வருகிறீர்கள். அடுத்த நாள் காலையிலே நிறைய வேலைகள் தலைக்கு மேலால் இருக்கின்றது. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நீங்கள் செய்துவிட்டு நீங்கள் தூங்கினால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நாடினால் காலையாகும் பொழுது உங்களோட வேலைகளை நீங்க ஆக்டிவா செய்யறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பலத்தை தருவார். சில பிரார்த்தனைகள் ஓதினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சில பிரார்த்தனைகளில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின பிரார்த்தனைகள் எல்லாமே அருமையானது அன்பார்ந்தவர்களே. நானும் நீங்களும் நினைத்து கூட கேட்க முடியாது. மிக மிக பெருமதியான பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனை எல்லாம் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. படிங்க, உங்களோட போனுக்கு போட்டுக்கங்க, புக்ஸ வாங்குங்க, உங்களோட பெட்ல நீங்க போய் இருக்கிறீங்களா, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் படி எல்லாத்தையுமே நீங்க செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ஓதின அந்த துஆக்கள் எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யுங்க, ஓதிட்டு கடைசியாக ஒன்றை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மௌலவி அவங்க சொன்னாங்க அந்த துஆவை, اللهم اسلمت نفسي اليك ووجهت وجهي اليك وفوضت امري اليك والجأت ظهري اليك رغبة ورغبة الا اليك لا ملجا ولا منجا منك الا اليك آمنت بكتابك الذي انزلت ونبيك الذي ارسلت. இரவுக்கு தூக்கத்துக்கு வரும் பொழுதெல்லாம் பொடியை வாஷ் பண்ணிட்டு தான் நீங்க வருவீங்க அல்லவா, வரும் பொழுதெல்லாம் ஒது செய்து கொண்டு வாருங்கள். வுலு ரெண்டுக்கு கடமை கட்டாயம் தேவை. ஒன்று தவாபுக்கு தேவை, தொழுகைக்கு தேவை. வுது சுன்னா முஅக்கதா, மிகப்பெரிய சுன்னா. எதுக்கு தெரியுமா அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுதுவுடைய சுன்னாவை கடமையான குடிப்பிட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் ஜனாபத்தாகி விட்டால் குடிப்பு கடமையாகி கொண்டு போய் தலையை கொண்டு போய் ஷவர்ல நேரே பிடிக்க கூடாது. அங்கேயும் நபிகளாரின் சுன்னா இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. சுன்னா இல்லாத இடம் எதுவும் இல்லை. நாங்க தான் தேடாம இருக்கிறோம், நாங்க தான் படிக்காம இருக்கிறோம், நாங்க தான் செய்யாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஜனாபத்துடைய குடிப்பை குடிக்கிறதுக்கு முன்னுக்கால தொழுகைக்கு ஒரு செய்வது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்வார்கள். ஒரு செய்து விட்டு வலது புறத்திலிருந்து அவர்கள் தண்ணீரை ஊற்றுவார்கள் என்றார்கள். ஜனாபத்துடைய வுலு குளிப்பை குளிப்பதற்கு ரசூலுல்லாஹ் உது செஞ்சார்கள். அது சுன்னா. இரவு நேரத்தில் மரணிக்க போகிறோம், அடுத்தது மரணம். அல்லாஹ் எங்களை எழுப்புவானா இல்லையா என்பது தெரியாது. மரணத்துக்கு தயாராகுவதற்கு நானும் நீங்களும் ஆரம்பிக்கின்ற முதலாவது முறை என்ன தெரியுமா, ஒரு செய்து கொண்டு நம்ம பெட்டுக்கு நம்ம வரணும். உங்களோட மகளை பழக்குங்க, மகனை பழக்குங்க. இரவில தூங்குறதுக்கு முன்னுக்கால நீங்க பிரஷ் பண்ணினா உங்களோட மகள்கிட்ட கேட்கிறீங்களா இல்லையா, மகளே நீங்க பிரஷ் பண்ணினா, நீங்க பல்ல துலக்கினா கேட்கிற மாதிரி நீங்க ஒரு செய்து கொண்டு வாருங்கன்னு வாங்கன்னு மகளுக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க பழக்குங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு செய்து கொண்டு வந்து நான் இப்ப ஓதின துஆவை எவரொருவர் இறுதியான பிரார்த்தனையாக ஓதிவிட்டு அன்று இரவே அவர் மரணித்து விட்டால் மாத அலல் ஃபித்ராண்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாத்திலே அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை எவ்வளவோ நம்ம மிஸ் ஆக்குறோம், மிஸ் பண்ணிட்டே போறோம், மிஸ் ஆக்கிட்டே போறோம். எழும்பினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாலையிலே ரசூலுல்லாஹ் எழும்பியவுடன் என்ன செய்வார்கள், தூக்கத்துடைய கலக்கம் போவதற்காக ரெண்டு கைகளாலும் அவருடைய முகத்தை துடைப்பார்கள். அப்படியே எழும்பி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைக்கன் நுஷூர் என்று ஓதி போட்டு செய்வார். என்ன தெரியுமா, வெளியே வந்து ஜன்னலினூடாக வானத்தை பார்ப்பார்கள் ரசூலுல்லாஹ். அந்த அதிகாலையிலே வானத்தை பார்ப்பார்கள் ரசூலுல்லாஹ். பார்த்து விட்டு என்ன செய்வார்கள் தெரியுமா, ஆல இம்ரானில் இறுதி பகுதியை ஓதுவார்கள். இறுதி பகுதியை ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள். அதற்கு பின்னால தோல் துருத்தியிலே தண்ணீர் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் பிரஷ் பண்ணுவார்கள், ஒது செய்வார்கள், தஹஜ்ஜத் தொழுகைக்கு ரெடியாகுவார்கள்.
தஹஜ்ஜத் தொழுகைக்கு ரெடியாகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு துஆவை ஓதினார்கள். அன்பார்ந்தவர்களே, தூங்குறதுக்கு முன்னால சூரத்துல் பக்ரா, தூங்கி எழும்பியவுடன் ஆல இம்ரான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவரொருவர் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் இரவு நேரத்தில் அல்லது ஓதினால் நாளை மறுமையிலே மேகங்கள் போன்று தலைக்கு மேலால் வந்து அந்த 2 சூறாக்களும் நிற்கும் என்றார்கள். இதெல்லாம் சுன்னா ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டிய பகுதிகள். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நம்ம செஞ்சா என்ன நமக்கு கிடைக்கும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹதீஸில் குதுஸிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொல்கிறார்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய வலியை யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ அவனோடு நான் யுத்தம் செய்வதற்கு தயாராகிறேன். அல்லாஹ்வுடைய வலிண்டா யாரு? அல்லாஹ்வுடைய வலிண்டா யாரு? ஷிர்க் செய்றவங்களா? பாவம் செய்றவங்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறாங்க, அவர்தான் வழி என்று சொல்லி ஒரு கூட்டம் அட பேதையை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. ஒரு கூட்டம் அந்த அல்லாஹ்வுடைய வழி என்று நினைத்துக் கொண்டு இவர்தான் எங்களை சொர்க்கம் அடைத்து செல்வார் என்று சொல்லி அவருடைய கொண்டாட்டத்துக்கு தனியான டிரஸ் அணிந்து கொண்டு ஆண்களும் பெண்களுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நவுது பில்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் இங்க நிறைய குழி தோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வழி அவனுக்கு கடமையான பரவான கடமைகளை செய்கிறான். 5 நேர தொழுக, சுபஹ், லொஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. ஊர்ல இருக்கிறாரு, ஜமாத்துக்கு வரார். ஊர்ல தான் இருக்கிறாரு, செப்ப எடுக்கிறாரு, மூட்றாரு. வீட்டுல இருக்கிறாரு, மகனை கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு வராரு. மனைவி சொல்றா என்ன தெரியுமா? நீங்க பள்ளிக்கு போங்க. மனைவி இருக்கிற வேலைகளை அனைத்தையும் வைத்து விட்டு பாங்கு சொல்லும் பொழுது மகனுக்கு முன்மாதிரியா வஸ்ரூமுக்கு போறா, ஒது செய்றா, தொழுகிறா. 5 நேர கடமைகளை எல்லாம் சரியா செய்கிறான். என்னுடைய அடியான், என்னுடைய வழி கடமைகளுக்கு அடுத்ததாக பின்னவாபில் சுன்னத்தான வணக்கங்கள், நபிகளாரின் சுன்னத்தான வணக்கங்களை செய்து 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 செய்யும் பொழுதெல்லாம் மனசுல ரசூலுல்லாஹ் செய்தார்கள். செய்யும் பொழுதெல்லாம் மனசுல ரசூலுல்லாஹ் இதை செய்ய சொல்லி சொன்னார்கள். இதுக்கு இது கிடைக்குது, இது கிடைக்குது. இதுக்கு நேரத்தை செலவழிக்கலாம், காலத்தை எடுக்கலாம், பொருளாதாரத்தை செலவழிக்கலாம், டைம் எடுக்கலாம், பயப்படாம எடுக்கலாம். என்னுடைய அடியான் நபிலான வணக்கங்களை செய்து செய்து சுன்னாக்களை செய்து செய்து என்னிடம் சமீபமாகிறான், ரப்போடு நெருங்குகிறான். அடியான் யாரு? சுன்னாக்களை செய்றவங்க, நபிலான வணக்கங்களை செய்றவங்க. என்னோடு அந்த அடியான் சமீபமாகிவிட்டால் உஹிப்புஹு, அவனை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வானாம். அல்லாஹ் அக்பர். உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் நேசிச்சிட்டான். எதனால நேசிப்பான் அன்பார்ந்தவர்களே? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை செய்வதின் ஊடாக அல்லாஹ் எங்களை நேசிக்கிறார். நான் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, கேட்கக்கூடிய காதாக, நடக்கக்கூடிய காலாக, பிடிக்கக்கூடிய கையாக நான் மாறி விடுவேன். அல்லாஹ் சொல்கிறான். இந்த அடியான் நபிலான சுன்னத்தான வணக்கங்களை ரிஸ்க் எடுத்து செய்த இந்த அடியான், இந்த ஆண்மகன், இந்த பெண் மகள், அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது, அவனுக்கு ஒரு கஷ்டம் வருகின்றது. அவன் என்னிடத்தில் கரத்தை ஏந்துகிறான், தஹஜ்ஜுதுல கரத்தை ஏந்துகிறான். நிச்சயமாக அந்த அடியானுக்கு நான் நேசிக்கின்ற அந்த அடியானுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸில் குதுஸிலே சொல்கிறான். அல்லாஹ் அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த தடுமாற்றமும் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான உயிர்களை தண்ணீருக்குள்ளே அமிழ்த்தி விடுவான், ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நிலத்துக்குள்ளே இழுத்து விடுவான். அவனுக்கு எதுக்குமே இல்லை, அவன கஜானால எதுவும் குறையாது, அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். ஆனால் கடமைகளை செய்து, நபிலான வணக்கங்களை செய்து, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் உறுதியாக இருந்து அவன் சமீபமாகி நான் நேசித்த அடியான் அவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய உயிரை எடுப்பதற்கு நான் தடுமாற்றம் அடைகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய நேசம்! சாதாரண நேசம் இல்ல, அல்லாஹ்வுடைய நேசம். அடியாண்ட
அல்லாஹ் நேசித்து நபிலான சுன்னத்தான வணக்கங்கள் செய்து அல்லாஹ் விரும்பின ஒரு அடியான் மரண நேரத்தில் அவன் உயிர் எடுக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத், மரணத்துக்கு சக்கராத் என்னும் வேதனை இருக்குது. வேதனை இல்லாதவர்கள் யாரும் மரணிக்கும் பொழுது இருக்க மாட்டார்கள், எல்லோரும் வேதனைப்படுவார்கள். என்னுடைய அடியானுக்கும் அந்த வேதனை இருக்குது. அவன் அந்த நேரத்தில் அந்த சக்கராத்துல் மவுத் மரண நேரத்தில் அவன் வேதனைப்படும் பொழுது அவனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு தரத்துத், என்னுடைய உள்ளம் நான் தடுமாறுகிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தி அதை சொல்லி நான் முடிச்சுக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாமு கரீபா, இஸ்லாம் அறிமுகம் இல்லாமலே ஆரம்பித்தது. இஸ்லாத்தை முதலாக ஈமான இஸ்லாத்தை பத்தி ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயகி சொன்னாங்க. ஹதீஜா நாயகி கணவரை முழுமையாக நம்பினாங்க. அபூபக்கர் அலி, அலி அலி, உசாமா பின் ஸைத், ஹாரிஸ், இப்படியான கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது. மக்காவில் பரவியது, மதீனாவுக்கு சென்றது, ஒரு நாடாக மாறியது, ஒரு சமூகமா மாறியது. இஸ்லாம் உலகெங்கும் பறந்து வியாபித்து இருக்கின்றது. எங்க போனாலும் முகம்மதுகள், எங்கு போனாலும் ஃபாத்திமாக்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயஊது கரீபா, அந்த இஸ்லாம் மார்க்கத்துடைய கடமைகள், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் எல்லாம் மறுமை நாள் நெருங்க நெருங்க அது மறந்து கொண்டு, அது அழிந்து கொண்டு, அது செயற்படுத்தப்படாமல், எப்படி இஸ்லாம் அறிமுகம் இல்லாமல் ஆரம்பத்தில் ஹதீஜா ரலியல்லாஹுடைய காலத்தில் இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் கரீபத் கராபாக கொண்டு போய் கொண்டிருக்கும். இஸ்லாம் தெரியாத மக்கள் வருவார்கள், ஃபாத்திமா முகம்மது நிறைந்திருக்கும். ஆனால் கடமைகள் தெரியாது, குர்ஆன் தெரியாது, சுன்னா தெரியாது, நபிகளாரை பற்றி தெரியாது. கிறிஸ்தவ வீரர்கள், கிறிஸ்தவ கொண்டாட்டங்கள், கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள், கிறிஸ்தவ திருமணங்கள், கிறிஸ்தவ மியூசிக்கோடு இருக்கிற விளையாட்டுகள், மியூசிக்கோடு கடையை திறந்து அந்த கடையில மியூசிக்கை போட்டு வியாபாரம் செய்கின்ற நடைமுறைகள் எல்லாவற்றையும் தெரிந்திருப்பார்கள். மார்க்கம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போது சொன்னார்கள், தூபா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுபசோபனம் உண்டாகட்டும், நன்மாராயம் கூறுங்கள். யாருக்கு சகோதரர்களே நன்மாராயம்? இஸ்லாம் அறிமுகம் இல்லாம போய் 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 எல்லாத்திலையும் ரசூலுல்லாஹ்வை காணல, முகமது நபியை எந்த ஃபங்க்ஷன்லையும் காணல, முகமது நபியை பார்க்கிறதுக்கு ஏலா. ஆனா பேரு முஸ்லிம், முஸ்லிம் பெண்மணி, முஸ்லிம் சகோதரர், முஸ்லிம் யுவதி, முஸ்லிம் வாலிபர். மார்க்கம் இல்லாமல் போகும். அப்ப அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அறிவிப்பிலே வருகிறது, யாரெல்லாம் மக்கள் ஃபசாதாகி போற நேரத்தில், மக்கள் சுன்னாக்களை மறந்து போற நேரத்தில், மக்கள் அவர்கள் வழிகாட்டின் பக்கம் போகக்கூடிய நேரத்தில், அந்த மக்களை யாரெல்லாம் சீர்திருத்துகிறார்களோ, அதுதான் இது நடக்குது. அதுதான் இது நடக்குது. பள்ளிவாசல் நிர்வாகம் உங்களுக்கு இப்படியான ஒரு மார்க்க நிகழ்ச்சியை வருகின்ற நிர்வாகங்கள் ஏற்பாடு செய்யாமல் இருந்தால், அன்பானவர்களே, மார்க்கம் தெரியாது, சுன்னா என்று தெரியாது, பித்ஆ என்று தெரியாது, ஹராம் என்றா தெரியாது, ஹலால் என்றா தெரியாது. அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்களோ, மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்களோ, அப்படி செய்வது என்பது ரசூலுல்லாஹ்வின் ஒரு சுன்னா. அந்த சுன்னாவை தான் பள்ளிவாசல் நிர்வாகம் இன்றைக்கு செஞ்சிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த சுன்னாவை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் பள்ளிவாசல் முழுக்க நிரம்பி வழுகிறீர்கள். மக்கள் மார்க்கத்தை மறந்து போற காலத்தில், சுன்னாக்களை மறந்து போற காலத்தில் அவைகள் ஞாபகப்படுத்தப்படுவது என்பதும் நபிகளாரின் சுன்னா என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வாழ்க்கையில் எடுத்துக்கிறது. விட்டுறாதீங்க. நிறைய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும்
பிதுஅத்திலிருந்து எங்களை தூரமாக்கி ரசூலுல்லாவின் சுன்னாக்களை விருப்பத்தோடு ஆசையோடு செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.